கைஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நாங்கள் வந்து இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து இன்னைக்கு நாங்களே வீட்லேயே வந்து இந்த பானிபூரி மட்டும்தான். நேற்று நைட்டு சர்ச்சுக்கெலாம் போனோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் நேற்றே இது வந்து நேற்று வந்து அப்பா போயிட்டு லூஸில் வாங்கிட்டு வந்திருந்தாரு 80 ரூபாய் பேக்கெட்னு. அதில் 300 பூரியோ என்னமோ இருந்துச்சு. நேற்று நாங்கள் ஒரு 24 பூரி மட்டும் பொரிச்சு இந்த மசாலா மட்டும் பண்ணி சாப்பிட்டோம் நேற்று. ஏன்னா வந்து பானி பண்ணுற அளவுக்கு இது இல்லை. ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஆனால் இன்னைக்கு நாங்கள் வந்து பானி செஞ்சு மசாலா செஞ்சு பூரி செஞ்சு இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்தோம். எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு ஜாலி. பாருங்க, பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சாச்சு. இதுதான் எங்க நியூ இயர் ட்ரெஸ். ஆன்ட்டி வாங்கி கொடுத்தது. இப்போ நான் டேஸ்ட் பண்றேன். செமையா இருக்கு गाइस. இதென்ன தெரியுது? எப்படி இருக்கு? செமையா இருக்கா? சரிடா. இது என் ட்ரெஸ்ஸு, இது அவள் ட்ரெஸ்ஸு. இப்போ நான் சாப்பிட்டப்ப பார்த்தீங்களே என் ட்ரெஸ்ஸை. நல்லா இருக்குதா? ஆண்டி யார் கேட்டா? இது நியூ இயர் ட்ரெஸ்ஸு. ஆன்ட்டி வாங்கி கொடுத்தாங்க. இது பொங்கலுக்கும் ஒரு ட்ரெஸ் இருக்குது. அதை இன்னைக்கு போட்டுடலான்னு பார்த்தோம். சரி வேணான்னுட்டு பொங்கலுக்கு போட்டுக்கலான்னு வச்சுட்டோம். சூப்பராக இருக்குது. நாங்கள் வெறும் பூரியை பொரிச்சிட்டு பானியை வந்து ரொம்ப ஈஸியாகவே தான் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து புதினா, கொத்தமல்லி, அது கூட 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு ஒரு இவ்வளோண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு வெல்லம், அதுக்கப்புறம் உப்பு, புளி, 2 கொட்டை புளி, அதுக்கப்புறம் இவ்வளோன்னு புளியெலாம் போட்டு அதை நல்லா அரைச்சி தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு இதுக்கு வந்து நான் ஒரு 2 உருளைக்கிழங்கை போட்டு நல்லா அவிச்சு அது கூட ஒரு 3 வெங்காயத்தை போட்டு சாப் பண்ணி அது கூட அந்த கொத்தமல்லி அந்த புதினாலாம் கொஞ்சம் அப்படியே சாப் பண்ணி போட்டு இதில் வந்து சுண்டல் அவிச்சு அந்த கொண்டைக்கடலை எல்லாம் சுண்டல் போடுவாங்க. நாங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணலான்ட்டு கொண்டைக்கடலை போட்டு பண்ணியிருக்கிறோம். கொண்டைக்கடலை போட்டு